What's up running family, welcome back to another video. This is Balaji. இன்னைக்கு A6 2025 ஓட ரன்னிங் ஷூ லைனப்பை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் டிஸ்க்ளைமர், எனக்கும் இந்த பிராண்டுக்கோ இல்லை யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. இது எல்லாம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நானாக தான் எல்லாத்தையும் பை பண்ணி ரன்னிங் கம்யூனிட்டிக்காக நாலேஜை ஷேர் பண்ணுன்றதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லைனப்பை ஒன்று ஒன்றா பார்ப்போம். 3 கேட்டகரிஸாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெய்னர், அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி அண்ட் மேக்ஸ் குஷன், லாஸ்ட் வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட்டுக்கான ஒரு ஷூ லைனப். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ட்ரெய்னர் ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்ப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் லெஸ் தென் 5000க்கு டெய்லி ட்ரெய்னர் என்ன இருக்குது அப்படின்னா ஜெல் எக்ஸைட் 10 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ. பிகாஸ் வைடர் பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோம். இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், யூடியூப்பில் செக் பண்ணுங்கள். அண்ட் அதர் ஆப்ஷன் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் ஜெல் பல்ஸ் 15 or 16. இது சம்திங் லைக் நிம்பஸ் ஓட சிமிலர் டிசைன் பேட்டர்ன் எவ்ரிதிங். ஒரு 60% ஆஃப் த நிம்பஸ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிம்பஸ் ஃபீலிங் வேணும், ஒரு லாங் ரன்லாம் போகணும், ஹாஃப் மேரத்தானில் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ்லாம் பிக்கப் பண்ணணும்னா ஜெல் பல்ஸ் 15. ஸ்டேபிளான ஒரு ரைடு, நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோம் வேணும்னா எக்ஸைட் 10, ரெண்டுமே லெஸ் தென் 5000. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியட், அதாவது பிகினராக இருக்கீங்க அண்ட் தென் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர் வேணும்னா Cumulus 25, 26, 27, 25 வந்து 3500க்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபார் தட் ப்ரைஸ். 26 நல்ல ஆஃபரில் போகுது, 27. ஸோ Cumulus வந்து எப்பயுமே வந்து சம்திங் சிமிலர் டு நோவா பிளாஸ்ட், அதில் யூஸ் பண்ணுற அதே ஃபோம் தான் இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஸ்லைட்டாக ஃபோமராக இருக்கும். பட் இது மேக்ஸ் குஷன் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர், நல்ல ஒர்க் ஹோர்ஸு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பீப்புள் யூஸ் டு கம்ப்ளைண்ட் அதோட அவுட் சோல் வந்து ரப்பரைஸ்ட் EVA, அதனால் டியூரபிலிட்டி இருக்காதுன்னு. ஐ ஆம் டெல்லிங் யூ, ரப்பரைஸ்ட் EVA தான். பட் அவங்க இதில் அவுட் சோலோட மில்லிமீட்டர் வந்து 6 to 8 இருக்கும். மற்ற ஷூஸ்லாம் யூஸ்வலாக 3 தான் இருக்கும். இதில் 6 to 8 which is going to give you a same durability as other shoes. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுலேயே எனக்கு நோவா பிளாஸ்ட் மாதிரியே எனக்கு வந்து டிசைன் பேட்டர்ன் அண்ட் சாஃப்ட்னஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களோட டைனா பிளாஸ்ட் 5 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே நோவா பிளாஸ்ட் 3யோட டிட்டோன்னு சொல்லலாம். சேம் நோவா பிளாஸ்டோட 3யோட டிசைன் பேட்டர்ன் அண்ட் அதே சாஃப்ட்னஸ், அதே பவுன்சி. உங்களுக்கு நோவா பிளாஸ்ட் மாதிரியான ஒரு சிமிலர் ஃபீலிங் எனக்கு வேணும், பட் வந்து ஒரு லெஸ் தென் 10,000 கிடைக்கணும்னா டைனா பிளாஸ்ட் 5 ஆஃபரில் கிடைச்சா வாங்கிக்கலாம். ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர்னு பார்த்தீங்கன்னா நோவா பிளாஸ்ட் 5 30 கிலோமீட்டர்லாம் ஓடிட்டேன். இதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ப்ரீமியம் டெய்லி ட்ரெய்னர் வேணும்னா நோவா பிளாஸ்ட்டில் அடிச்சிக்க மார்க்கில் எந்த ஷூமே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி லைனப். என்ட்ரி லெவலில், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூ வேணும். நான் ஓவர் ப்ரொனேட் பண்ணுறேன், எனக்கு ஆங்கிள் வந்து இன்வர்டில் உள்ளே வந்து பெண்ட் ஆகுது, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், இல்லைனா ஆங்கிள் வலிக்குது, நான் நல்லா ஓடினான்னா என்ட்ரி லெவல் லெஸ் தென் 5000க்கு GT 1000 12 கிடச்சா வாங்கிக்கோங்க. 13 நல்ல ஆஃபரில் போகுது. இதை 1000 வந்து GT 1000 அவங்களோட என்ட்ரி லெவல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூ. அப்படியே இன்டர்மீடியட்டாக வந்தீங்கன்னா அவங்கள GT 2000. இதுவும் இந்த ரெண்டுமே லைட் வெயிட் 260 கிராம் தான். இதுவும் 260, அதுவும் 260, எதுவுமே ஹெவியர் இல்லை. இதுவும் 260 கிராம். ஒரு இன்டர்மீடியட்டில் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் ஸ்டெபிலிட்டி ஷூனா GT 2000 13 or 12 ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஷூ. வாக்கிங், ஹாஃப் மேரத்தான், ஈவன் ஃபுல் மேரத்தான் போகலாம். ஐ ஹவ் ரிவ்யூட் இட். டீட்டெயில் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், யூடியூப்பில் பாருங்கள். ப்ரீமியம் லெவல் ஒரு ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூ, சேஃப் பெட் அப்படின்னா கயனோ அடிச்சிக்க எந்த ஒரு சப்போர்ட் ஷூ ஆர் ஸ்டெபிலிட்டி ஷூ மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இதோட வைடர் பிளாட்ஃபார்ம், அவங்க கொடுக்குற இந்த 4D கைடன்ஸ் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த சேஃப் பெட் ஃபார் எனி ஹெவி ரன்னர்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஷூலாம் வேணும், நல்லா ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா கயனோ அடிச்சிக்க ஆளே இல்லை. அதுலேயே எனக்கு வந்து மேக்ஸ் குஷன் நல்ல ஒரு லைக் வந்து ரொம்ப சாஃப்டாக ப்ரொடெக்ஷனாக. இதில் இருக்கிற ஸ்டெபிலிட்டிலாம் எனக்கு தேவையில்லை, நான் நியூட்ரல் ரன்னர்லாம். ஆனால் எனக்கு ஐ எம் ஹெவியர், எனக்கு கொஞ்சம் நல்லா பயங்கர மேக்ஸ் குஷன் வேணும்னா நிம்பஸ் 25, 26, 27. இது 27 நிம்பஸை அடிச்சிக்க மேக்ஸ் குஷனில் ப்ரொடெக்ஷன் அண்ட் கம்ஃபர்ட்டில் அடிச்சிக்க வேறு எந்த ஷூவும் இல்லை. ஸ்பீட் ஷூ இதுதான். என்ட்ரி லெவலில் ஒரு லெஸ் தென் 5000க்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஷூ வேணும் அப்படின்னா ஹைப்பர் ஸ்பீட் 4 ரியலாக இது அண்டர்ரேட்டட் ஷூ. ஏன்னா ஒரு 4000க்கே அவங்க வெப்சைட்டில் இருக்குது. இதில் வந்து ஃப்ளைட் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 5K 10K ஈவன் ஹாஃப் மேரத்தான் வரையும் போகலாம். 5K 10Kக்கு ஒர்க் அவுட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு ஷூ வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இது அப்படியே இதுலேயே வந்து ப்ரீமியம் ஒர்க் அவுட் ஷூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்பீட் 4, அது ஒரு 12,000க்கு போகும். அது அப்படியே அவங்களோட மெட்டா ஸ்பீடோட ட்ரைனிங்க்கான ஒரு ஷூ. அதை விட ஐ ஃபீல் லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இந்த ஷூ வந்து இஸ் இனஃப் ஃபார் டு ட்ரைன் 5K 10K அண்ட் ஹாஃப் மேரத்தான்.
அண்ட் தென் அப்படியே நோசா ட்ரை 15 or 16 இதுவும் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் ஷூன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஷூவில் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரன் பண்ணணும், 5K 10K ஹாஃப் மேரத்தான் போகணும், பட் ஐம் பிட் பேசர் லைக் 5 மினிட்ஸை பேஸ் நான் ஓடுவேன் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஏன் அப்படின்னா 6000க்கு நோசா ட்ரை 16 ஃப்ளிப்கார்ட்டில் நான் நிறைய தடவை சேலில் பார்த்துருக்கேன். 6000க்கு அது கொடுக்குற வேல்யூ இஸ் அன்பேரலல்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் இது வந்து நாட் ஃபார் ஸ்லோ ரன்னர்ஸ், ஃபார் ஸ்பீட் ரன்னர்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஜியோமெட்ரியை பாருங்கள், ராக்கர் பயங்கர ராக்கராக இருக்குது. அப்போது இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபோமும் 16ல் ஃப்ளைட் ஃபோமை விட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபோமும் அதில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ I'll recommend this for any speed training and anywhere from between 5K to half marathon. அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஷூ தான் கோட் ஃப்ரம் A6. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷூ. நார்மலாக இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சூப்பர் பிளாஸ்ட் 2. ஏன் அப்படின்னா இதோட ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷூவில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஷூஸ்லேயும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். சூப்பர் பிளாஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபால்ட்டுமே எனக்கு பர்சனலாக நல்லா. லைட் வெயிட், பிளாட்ஃபார்மை பாருங்கள் எவ்வளோ ஒய்டராக இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் ஸ்பீட் ரன்னர்ஸ்க்கு இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபோமு, பயங்கர எனர்ஜி ரிட்டர்ன், உங்கள் காலில் இருக்கிறதே தெரியாது. அப்பர் வந்து ரொம்ப 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 ப்ரீத்தபிள், லைட் வெயிட், அந்த ஹைட்டும் இருக்குது, ரப்பிங்கும் இருக்காது. 4 ஃபுட்டில் டோ பாக்ஸில் ஸ்பேஸ் இருக்குது, ஹீல் பேடிங் கொடுத்துறாங்க. ஒரு டெய்லி ட்ரெயினரில் என்னென்னலாம் தேவையோ அதை அப்படியே ஒரு ரேசிங் ஷூவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. பிகாஸ் ரேசிங் ஷூவில் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க மினிமைஸ் பண்ணுவாங்க. பட் இதில் அது எல்லா குவாலிட்டிஸுமே கொடுத்து 250 கிராம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்பர் 1 ஷூ when it comes to one do it all shoe. இதில் இருக்கிற ஷூஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷூ உங்களோட ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறையா பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இன்னும் வாய்ஸ் நோட் போடுறீங்க, எந்த ஷூ போகிறது எந்த ஷூ போகிறதுன்னு. இதுதான் A6 இந்தியாவில் இருக்கிற லைனப். இந்த லைனப்பில் நீங்கள் என்ட்ரி லெவலில் ஒரு டெய்லி ட்ரெயினர்னா பல்ஸ் அண்ட் எக்ஸைட், அதுலேயே எனக்கு சப்போர்ட் ஷூனா GT 1000 போங்க. அதே மாதிரி என்ட்ரி லெவலில் எனக்கு வந்து ட்ராக் ஒர்க் அவுட்லாம் போடணும், 5K 10K போகணுன்னா ஹைப்பர் ஸ்பீட் 4. என்ட்ரி லெவல் ப்ரீமியம்னா Cumulus ஆர் Dynablast. ஸ்டெபிலிட்டி ஷூவில் GT 2000 அண்ட் நோசா ட்ரை 16 இஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் Nova Blast 5 இஸ் அ ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர். பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது எனிவேர் இல்லை க்ளோஸ் டு 6லேருந்து அதுக்கு கம்மியாக ரன் பண்ணால் தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக நீங்கள் ஓட்டிங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் Cumulus or Dynablast or Nova Blast 4 இருந்தால் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். Nimbus and Kayano for both max protection, max comfort. அது ரெண்டுமே கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். அதனால் ஸ்லோ ரன்னர்ஸ், பிகினர்ஸ் கொஞ்சம் ஹெவியராக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் நீங்கள் அதை வந்து ஆப் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்பலாம் ஹெவியராக இல்லை, ஆனால் ஐ ஸ்டில் நீட் அ சப்போர்ட் ஷூனா கோ ஃபார் GT. கைனோ வந்து ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்கும். நிம்பஸ்க்கும் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட போகிறீங்கன்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஃபார் நிம்பஸ். பிகாஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்லோவாக தான் ஓடுவோம், அதனால் ஐ வில் ரெக்கமெண்ட் தட். அண்ட் சூப்பர் பிளாஸ்ட் 2 சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ அதர் ஷூ ஆன் த மார்க்கெட் ரைட் நவ் டு கம்பீட் வித் சூப்பர் பிளாஸ்ட். நாட் ஜஸ்ட் இன் A6, எந்த பிராண்ட்லேயுமே இல்லை. ஸோ இதுதான் அந்த லைனப். இது இல்லாமல் ஒரு 3 ஷூஸை நான் விட்டுருப்பேன். ஒன்று வந்து Versa Blast, and then Glide Ride Max, and then the last one is Evo Ride Speed 2. Versa Blast வந்து something similar to பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் less than 5000ல் எனக்கு Nova Blast மாதிரியான டிசைன் அண்ட் அதே மாதிரியான ஸ்டாக் ஹைட் வேணும்னு நினச்சிங்கன்னா Versa Blast போகலாம். they also use the same amplifoam. ஸோ அண்ட் தென் Evo Ride 2 பார்த்தீங்கன்னா இட் வில் ரீப்ளேஸ் either this or this. ஆக்சுவலி இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Evo Ride Speed வந்து அதுவும் நல்ல ஆஃபரில் போகுது, நல்ல மச் பெட்டர் குஷனிங் கிடைக்கும் நோசா ட்ரையை விட. லாஸ்ட்டாக Glide Ride Max. Glide Ride Max என்னென்னா நிம்பஸ் வந்து நான் சொன்னால பிகினர்ஸ் அண்ட் ஹெவி ரன்னர்ஸ். இப்போ இதே மேக்ஸ் குஷன் மேக்ஸ் ப்ரொடெக்ஷன்லேயே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும், ஒரு லாங் ரன் நான் போவேன், நான் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஓடுவேன், நான் லாங் ரன் போகிறேன் 30 கிலோமீட்டர். பட் நிம்பஸ் நீங்கள் அதை போட்டு ஓடும்போது கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். அண்ட் தென் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போக முடியாது நான் சொன்னேன், பிகாஸ் அந்த ஃபோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்ல, ப்ளஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதுவே Glide Ride Max என்னென்னா ஒரு EVA பிளேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அக்ரெசிவ் ராக்கர் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பேஸை பிக்கப் பண்ணிக்கலாம் வித் த சேம் மேக்ஸ் குஷன் மேக்ஸ் கம்ஃபோர்ட். அதுதான் Glide Ride Max. இதுதான் அந்த மொத்த ட்ரைனிங்கான ஷூஸ் ஃப்ரம் A6. தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரேசிங் ஷூஸ். அதெல்லாம் பியூர் அண்ட் பியூர் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே மேரத்தான் முடிக்கிற அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கான ரேசிங் ஷூஸ்லாம் இருக்குது தனியாக. தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு
இந்த நாலேஜை நம்ம கம்யூனிட்டிக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங். பீஸ்.